சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும், ஆங்கில வருஷம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இந்த வருஷத்தினுடைய மெயினான விஷயமே 4 பிரதானமான கிரகங்கள் மாறுறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வர்றாரு. இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போறாரு. அதுலேருந்து ஒரு 4 நாட்கள் கழித்து இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி, குறிப்பாக மே 18ஆம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் கேது பகவான் பிரதானமாக பயிற்சி ஆகிறாங்க. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி நம்ம வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை செய்வதற்கு தயாரா இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது பரணி, நீங்க சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகிரகத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்க இந்த வருஷம் நம்ம இந்த முக்கியமான கிரகங்களை கணக்கெடுத்துட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க நிற்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்கள், சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இந்த வருஷம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு, ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, பண வரவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கையில பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். ரொம்ப நாளா ஏதாவது நகைகள் வாங்கணும், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆக உங்க கையில பணம், தனம் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது இல்லாம யாரெல்லாம் நான் பெரிய லெவல்ல பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்துல மெயினா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்குங்கிறத தான் மெயினா பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாம இருக்கு. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. நான் ரொம்ப நாளா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன், நான் பெட்டர் ஜாப் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, முயற்சி பண்ணால் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஆக கரியர்ல உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வேலையில யாரெல்லாம் நீங்க பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, வேற டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்கும் அல்லது இந்த சேஞ்சஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல எப்போ அமையும்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இதை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஆக வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. பட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேது பகவான் சிம்மராசியில சஞ்சரிக்கிற மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருந்தால் கூட சிம்மராசியில கேது பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு வேலையை பற்றிய ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் நமக்கு உருவாக்கும். அதனால எதை பத்தி நீங்க பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா டெஃபினட்டா நல்லா ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கு. இங்க கரியர் அப்படின்னாலே நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம், நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகள்ல நீங்க வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர்ல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மெயினா அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் அதை மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் கேது சிம்மராசியில இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையில ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. கவனம். இந்த வருஷத்துல உங்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும், அந்த பிசினஸ் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு பாக்குறோம். ஓரளவுக்கு நார்மலா உங்களுக்கு பிசினஸ் இருக்கும்.
உங்களுக்கு தொழில் இல்லாமல் போகாது. ஆனால் தொழில் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கும். பிஸ்னஸ்ல நீங்க சொந்த பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது பிளாட்பார பிஸ்னஸ் பண்றீங்க, சிறு தொழில் சுய தொழில் பண்றவங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வருமானத்தை கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. இந்த வருஷத்துல நீங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தொழில் இல்லாமல் போகாது. தொழில் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கும். இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பரவாயில்லை, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆயிடுச்சு, மேரேஜுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்காதுன்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளா குடும்பத்துல எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மே மாசத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த வருஷத்துல பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய கல்வி பரவாயில்லாம இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் உண்டு. இந்த வருஷத்துல மெயினா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடன் மட்டுமல்ல, நோயினுடைய தன்மை அதிகமா இருக்கிறவங்களுக்கு நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் அதுவும் இருக்கு. இந்த வருஷத்துல எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அதற்காக நீங்க பெரிய லெவல்ல செலவு பண்ண வேண்டிய வருஷமாக இது இருக்கும். இந்த வருஷத்துல நாங்க நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க இந்த வருஷம் பெரிய லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, பரணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அல்லது வித்துட்டு புதுசா பொருள் வாங்குங்க. இல்லைன்னா பழைய பொருட்களை வாங்குங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய உடம்பு பொறுத்த வரைக்கும் நோய் குணமானால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க. இந்த வருஷத்துல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்றவங்க பண்ணுங்க. இது அத்தனையும் பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமிய அடிக்கடி கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.